கசாவா அல்லது டொபியோக்கா, அதாவது மரவள்ளி கிழங்கு. இது மரத்தில் முளைக்கிறது இல்லை, மண்ணுக்கு அடியில் முளைக்கிறது. பேசிக்காக சொல்லப்போனால் இது செடியோட வேறு. அதைத்தான் நம்ம கிழங்கா பயன்படுத்துகிறோம். இது ஒரு வறட்சி தாவரம். காரணம், இது எவ்வளோ வெயிலையும் தாங்கும், அதே நேரத்தில் தண்ணி கம்மியாக பயன்படுத்தினாலே போதும். இதை நம்ம ஊரில் கிழங்காவோ இல்லை சிப்ஸாவோ சாப்பிட்ருப்போம். ஆனால் இதை கேரளாவில் அவியல் பொரியல் தாண்டி மாவரைச்சி ப்ரெட்டாக கூட செய்கிறாங்க. இருக்கட்டும், அதை ஒரு சமையல் வீடியோவாக போட்டுடலாம். இப்படி இருக்க அந்த மரவள்ளி கிழங்கை விதை போட்டும் வளர்க்கலாம், இல்லை கரும்பு மாதிரி கருணை வச்சும் வளர்க்கலாம். நமக்கு விதை கிடைக்கல, கருணை தான் கிடச்சிருக்கு. அதைத்தான் இப்போ வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட மறந்துடாதீங்க. கருணையும் ரெடி, இடமும் ரெடி. ஆரம்பிக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு என்ன, தண்ணி போட போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு முழுசாக வளர கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். அதனால் 1 வருஷம் கழித்து முளைச்சிச்சா முளைக்கலான்னு பார்க்கலாம். அதனால் வீடியோ அவ்வளோதான். எத்தனை அதனால ஏட்ரா வண்டியா? வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நல்லா இருந்தால் லைக்கும் பண்ணணும். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும்.